ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சின்சானில் உள்ள ஒரு ஃபன்னியான எபிசோட இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்சான் பிடிக்குன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். சின்சான் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எபிசோட் ஸ்டார்டிங்கில் சின்சானோட அம்மாவும் வீட்டை க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு சின்சானை கூப்பிட்றாங்க. பார்த்தா சின்சான் ரூமில் இல்லை. நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும் நம்ம தலைவன் என்றைக்கு ரூமில் இருக்க மாட்டான். வழக்கம் போல் கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. தலைவன் அங்கே படுத்திருக்கான். வா வீட்டை க்ளீன் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவனும் முடியாது அப்படின்னு சொல்லி மிக்சியும் தலையை வீங்க வைக்கணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம தலைவனும் ஒன்றும் பேசாமல் போய் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் புலம்பிக்கிட்டே க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்கிது. இந்த கார்லேருந்து யாரோ இறங்கி சின்சான் கிட்ட வராங்க. சின்சானுமே அவர்கிட்ட நீங்க யாருன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவரும் நான் யாருன்னு சொல்ல நேரம் வந்துருச்சு, நான் தான் உன்னோட உண்மையான அப்பான்னு சொல்றாரு. அதை கேட்டு சின்சான் ஓடி போய் அவரை கெட்டி பிடிச்சி அப்பா நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா சொல்லி கேட்கறான். அந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ சின்சானும் மிக்சியை பார்த்து என்னமா உங்க டேஸ்ட் போய் இந்தாலும் எங்க அப்பான்னு சொல்ல அதை நான் நம்பிடுவேனான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்றான். இப்போ மிக்சியுமே சின்சான் கிட்ட உங்க அப்பா இல்லை, உங்க அப்பாவோட அண்ணன், உனக்கு பெரியப்பா முறை வரும்னு சொல்றாங்க. ஹாரி அண்ணன் கிட்டேயுமே மிக்சி வாங்க டீ குடிச்சிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹாரி அண்ணனும் டீயா டிஃபனே உங்க வீட்டில் தான் சொல்லிட்டு உள்ள போறாரு. இப்போ மிக்சியுமே ஹாரி கிட்ட உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்காருன்னு சொல்லி ஃபோனில் சொல்றாங்க. அதை கேட்ட ஹாரி அவன் எதுக்கு வீட்டுக்கு வந்தான்னு சொல்லி மிக்சி கிட்ட கேட்க மிக்சி உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, உடனே வீட்டுக்கு வாங்க சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நைட்டு காட்டுறாங்க. நைட்டு எல்லாருமே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹாரி அவங்க அண்ணன் கிட்ட எதுக்கு நீ இப்போ என்ன பார்க்க வந்தேன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஹாரியோட அண்ணனும் ஒரு பேப்பர் மாதிரி ஹாரி கிட்ட கொடுக்குறாங்க. பார்த்தா அது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கு. அதில் 3000 ரூபா நீ எனக்கு திருப்பி தரலன்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்ல எழுதிருக்கு. ஆக்சுவலாக ஹாரி அவங்க அண்ணன் கிட்ட 3000 ரூபா கடன் வாங்கியிருப்பாரு. அது வாங்க தான் அவங்க அண்ணன் ஹாரி வீட்டை பார்க்க வந்திருப்பாரு. இதை ஹாரி பேப்பர் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அண்ணன் ஹீமாவரி கிட்ட போய் ஹீமாவரி நான் தான் உன்னோட உண்மையான அப்பான்னு சொல்றாரு. இதை கேட்டு ஹீமாவரியும் கண்டுக்காம போயிடுறான். அவருமே சின்சான் கிட்ட ஏன் ஹீமாவரி என்னை கண்டுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி கேட்க உடனே சின்சானு ஹீமாவரிக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லி கலாய்க்கிறான். அதை கேட்டு அவருமே மனசு கஷ்டப்பட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஹாரியுமே அவங்க அண்ணன் கிட்ட ஏன்டா 3000 வாங்குறதுக்காண்டா 4000 ரூபா செலவு பண்ணி எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவங்க அண்ணனும் கடன் தான், அது எப்படியாவது வாங்கிருந்து சொல்லி தான் வந்தேன்னு சொல்றாரு. சின்சான் அதுக்கு சரி வந்தீங்க எனக்காண்டி ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவருமே பின்னாடி இருக்கிற ஒரு பார்சல் எடுக்கிறாரு. எல்லாருமே என்னத்தை தான் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஆர்வமா பாக்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு பொட்டி இருக்குது. அதை டேபிளில் வச்சு ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ உள்ளே திறந்து காட்டுறாரு. பார்த்தா உள்ள குப்பையாக இருக்குது. உங்களுக்காக தான் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன், வர வழியில் பசிச்சுதுன்னு நானே ஃபுல்லாக சாப்பிட்டேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அவங்களுமே வழக்கமான ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. இப்போ ஹாரியோட அண்ணனும் எப்போ என் கடனை தருவேன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஹாரியுமே பர்ஸில் தேடி பார்க்குறாரு. பார்த்தா பர்ஸில் 1 ரூபா கூட இல்லை. ஹாரியுமே என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அண்ணனும் அப்போ நான் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் உன்ட்ட காசு வாங்கிட்டு ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாரு. சரி நான் சாப்பிட்டாச்சு, நான் ரூமில் போய் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு எந்திக்கிறாரு. கால் ஸ்லிப் ஆகி சின்சான் மேலே விழ போகிறாரு. சின்சானும் பயப்படுறான். அவர் நம்ம மேலே விழுந்துருவாரோன்னு சொல்லி பயப்படல, சாக்ஸ் ரொம்ப நாருன்னு சொல்லி பயப்படுறான். அவருமே விழாம கெட்டியா பிடிச்சிடுறாரு. சின்சானு பார்க்குறான் என்ன சாக்ஸ் நாரவே இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறான். அப்பதான் உத்து பார்க்குறான். பார்த்தா சாக்ஸ் ஃபுல்லாக ஓட்ட ஓட்டையா இருக்குது. அதானே நம்ம அப்பாவே அப்படி, நம்ம அப்பாவோட அண்ணன் மட்டும் நல்லாவா இருப்பான்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிக்கிறான். இப்போ காலையில் காட்டுறாங்க. காலையில் ஹாரி ஆஃபீஸ் போக ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அவர் பக்கத்தில் ஒரு ஷூ இருக்கு. பார்த்தா அது அவருடைய ஷூ தான். அவர் அண்ணன் கிட்ட கொடுத்துருப்பாரு. அண்ணனும் நான் போட்டுட்டு தரேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ வரைக்கும் கொடுக்கல. உடனே ஹாரி அவங்க அண்ணன் கிட்ட 3000 ரூபா கடன் கேட்க தெரியுது, ஷூ திருப்பி தர தெரியாதான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க அண்ணனும் நீ எனக்கு 3000 கடன் ஒன்றும் தர வேண்டாம்னு சொல்றாரு. அதுக்கு ஹாரியுமே சந்தோஷப்படுறாரு. அப்புறமா அவங்க அண்ணனும் சொல்றாரு 3000 வேண்டாம் 2000 ரூபா போதும்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹாரியும் அதானா இவன் எங்க திருந்துவான்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ ஹாரியோட அண்ணனும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சின்சானோட ஃபேமிலி கிட்ட சொல்றாரு. இப்போ ஹாரி கிட்ட நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே போவோம், ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. அண்ட் அடுத்த எந்த மாதிரி சின்சான் லாங் வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் கோஸ்ட் வீடியோவா இல்லை இந்த மாதிரி ஃபன்னி வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.